MT-15 அப்படின்னாலே ஸோ இந்த ஐ தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். ட்ராக்ஷனல் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமான ஃபியூச்சர்னு சொல்லலாம். பைக்கோட மிரர்லாம் பார்க்கும்போது மாட்டு கொம்பு ஃபீல் வருதுங்க. டிவியை பவர் ஆக்டிவேஷன் ஆகலாங்க. ஸோ அதை காமிக்கிறேருங்க. அடாடாடாடா 350cc மேலே பார்த்தீங்க அப்படின்னா பைக் எல்லாமே ரேட் அதிகம் பண்ணிட்டாங்கங்க. ஸோ இப்போ 390 டியூக்லாம் எடுத்தீங்க, 390 ஆர்சிலாம் எடுத்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் எங்கேயோ எகிரிருச்சு. சில்லிங் சீட்டு கம்மியாக கொடுத்துருக்காங்க, ரைடர் சீட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 85 ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த 85 ரேஞ்சில் போகிற மாதிரி ஃபீல் இல்லைங்க. ஸோ அந்த காற்றோட காற்றா பைக் அப்படி இழுத்துட்டு போகுது. வணக்கம், நான் தான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருக்கு நம்புறேன். ஸோ இன்றைக்கான vlog எதை பற்றின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா பைக் ரிவ்யூஸ், vlogs, அதுக்கப்புறம் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கான vlog எதை பற்றி அப்படின்னா 25ல் நியூவாக வந்து MT-15 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ வித் TFT டிஸ்பிளேயோட வந்து நியூ MT-15 பார்த்தா ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. ஸோ இந்த நியூ பைக்கை யார் எடுத்திருக்கான் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு தாங்க எடுத்திருக்கான். நம்ம கூட படித்த க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் எடுத்திருக்கான். ஸோ இந்த மாதிரி பைக் ரிவ்யூ போடணும், ஸோ வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எடுத்துக்க மச்சான் சொல்லி கொடுத்துட்டான். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸ். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணால் முழுசாக பார்த்துருவாங்க. உங்கள் லவ் ஆதரவு எனக்கு எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகேங்க, வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிவிட்டுருங்க. ஓகேங்க, vlog பார்த்துருவாங்க. ஹலோ கைஸ், ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2025ல் வந்த MT-15 தான் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பர்பிள் கலர் இருக்குங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 கலர் விட்டுருக்காங்க. என்னென்ன கலர்னால் பர்பிள் கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி, ஸோ இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலர் மாதிரி விட்டுருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பர்பிள் கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். 2025ல் பார்த்தீங்கன்னா MT-15க்கு ஸோ நிறையா ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இன்ஜின் போயிட்டோம் அப்படின்னா 155cc சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. டார்க் பவர், அதுக்கப்புறம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே சேம் அதே தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். KTMல பார்த்தீங்கன்னா டியூக் 160 கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யமகாலையும் 155cc ஸோ நல்ல ஃபியூச்சரோட ஸோ காம்படிட்டராக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்திருக்காங்க. பைக்கோட அழகு பாருங்களேன். ஸோ இந்த ஐ தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். MT-15 அப்படின்னாலே ஸோ இந்த ஐ தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். ஏன்னா பாருங்களேன், ஸோ சூப்பராக இருக்குது. இருங்க, கீ ஆன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஸோ சூப்பராக இருக்குல்ல. பார்த்திங்கன்னா TRLன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருக்குல்லங்க, கண்ணு மாதிரி. இது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா லோ பீம், ஹை பீம். ஸோ அதை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்லாம் பாருங்கள். ஸோ நமக்கு அசார் பார்த்திங்கன்னா இந்த பைக்லேயே கொடுத்துட்டாங்க. ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இண்டிகேட்டர்லேயே பார்த்திங்கன்னா LED வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இது டீலக்ஸ் கலர்னு சொல்லுவாங்க. பார்க்கவே பார்த்திங்கன்னா செம்ம பியூட்டியாக இருக்குங்க. ஸோ பாருங்களேன், அதோட லுக்கை வேறு லெவல் இருக்குது. நீங்கள் நைட் டைமில் ஸோ பகல் டைம்லேயே நீங்கள் ரோட்டில் போனீங்க அப்படின்னா ஸோ இது பார்த்திங்கன்னா புது கலர்னால கண்டிப்பாக எல்லாத்தோட கண்ணும் உங்கள் மேலே தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்குங்க. இதே பார்த்திங்கன்னா டேங்க்லாம் மேட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. MT-15 பார்த்திங்கன்னா அவங்களோட லோகோலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்கு மட்டும் கொஞ்சம் முன்னாடி நல்லாயிருக்கும், பேக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேறு சகதியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப மழைங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சேறு சகதியமாக இருக்கும். ஸோ டேங்க்லாம் பாருங்களேன், அப்படி உட்காந்து காட்டுறேன், வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ காலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபிட்டாக டேங்கோடு நல்லா ஒட்டிட்டு ஸோ கம்ஃபர்டபுளாக பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக ரைடு பண்ணலாங்க. பழைய MT-15 அண்ட் R15ல் கொடுத்த பவரே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா ஸோ பழைய MT-15 அண்ட் R15 எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 18.4 PHP பவர் பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. சேம் அதே பவர் தான் இந்த பைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஃபோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் கலரில் பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மர்காடு பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அதே பின்னாடி பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இது இப்படி கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர் அடிக்கும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்கன்னா இதுலேருந்து ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு சேர் அடிக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா MT-15 இந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக தாங்க இருக்கும். பழைய MT-15ல் பார்த்தீங்கன்னா 100 செக்ஷன் டயர் கொடுத்துருந்தாங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன் டயர் கொடுத்துருந்தாங்க. சேம் அதே டயர் தான் பார்த்தீங்கன்னா இந்த MT-15லையும் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா ஸோ பைப்ரி டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூல் சேனல் ABS. ஸோ பார்த்தீங்கன்னா சேம் அதே பைப்ரி டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. போல் பார்த்தீங்க அப்படின்னா டயர்னு போயிட்டாலே எப்போயுமே MRF தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா
எம்ஆர்எஃப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூனிக்காக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கலரு. ஸோ உங்களுக்கு இந்த டேஞ்சர் லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ சீட் ஹைட்லாம் பாருங்க. ஸோ சீட் ஹைட்டில் எப்படின்னா ரைடரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியனா பின்னாடி வந்து போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரைடருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ டேங்கோட அந்த இது பாருங்களேன், ஸோ ஸ்ட்ரக்சரு சூப்பராக இருக்குல்ல. இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 10 லிட்டர் ஆமாங்க. ஸோ 10 லிட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45 to 50 கிலோமீட்டர்லாம் தருதுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் எப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடும் போகணும், உங்களுக்கு மைலேஜும் தரணும் அப்படின்னா நான் தாராளமாக கை தூக்கிட்டு MT-15 பார்த்தீங்கன்னா சஜெக்ட் பண்ணுவேன். பைக்கில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட் ரெஸ்ட்லாம் பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பைக். என்ன ஒர்த்து, ஸோ என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ TFT டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இல்லை என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா TFT டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஸ்பெஷலு. ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு ஆன் பண்ணதுமே பார்த்துட்டிங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா எமகான்னு பார்த்தீங்கன்னா வருது. பார்த்தீங்கன்னா நியூட்ரு காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு போகிறேன்னு காமிக்கும். கோடு என்னன்னு கேட்பீங்க. இந்த கோடு என்ன அப்படின்னா ஸோ RPMங்க. ஸோ நம்ம வேகமாக போகும்போது கீர் மாற்றாமல் போகும்போது RPM பார்த்தீங்கன்னா அடிக்கும். அப்போ நம்ம கீர் சேஞ்ச் பண்ணுறக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த RPM காமிக்குங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ட்ரிப் டூரில் பார்த்தீங்கன்னா அவன் பையன் 930 கிலோமீட்டர் ஓட்டிட்டான். இந்த பைக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வீக்ஸ் தாச்சு. ஆனால் 930 கிலோமீட்டர் ஓட்டிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டைம் காமிக்குதுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காமிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல VVA பவர் காமிக்குங்க. ஸோ நம்ம ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த கீர் RPM அதிகமாக வச்சு ஓட்டும்போது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா VVA பவர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். அது நான் பைக் ஓட்டும்போது உங்களுக்கு காமிக்கிறேங்க. என்ன அப்படின்னா KTMலேயே பார்த்தீங்கன்னா TFT டிஸ்பிளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா Yamahaலையும் TFT டிஸ்பிளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த TFT டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.2 சைஸுங்க பாருங்கள். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா அசார் லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்விட்ச் கொண்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இண்டிகேட்டர்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பழைய MT-15லாம் ஸோ ஹாரன் மேலே இருக்கும், இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ TFT டிஸ்பிளேல என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸோ மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வந்தாலோ இல்லை நீங்கள் பைக் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மியூசிக்கும் கேட்டுட்டு போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வெதர் ஸோ இப்போ மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரோட வெதர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே காட்டும். நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிட்டோம்னா உங்களுக்கு எல்லாமே காமிக்கும். ஸோ என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துக்கலாம். ஆக்சிடென்ட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கரமான ஃபியூச்சர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீம் செலக்ட். ஸோ தீமில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் தீம் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட் தீம் வச்சு பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு தீம். ஸோ ஃபஸ்ட் தீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RPM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வெச்சாவோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பைக் ஓட்டுற ஃபீல் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் செகண்ட் தீமில் பையன் பார்த்தீங்கன்னா செகண்ட் தீமில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம செகண்ட் தீம்லேயே பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் தீம். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் செகண்ட் தீம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பைக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இவனும் பார்த்தீங்கன்னா இதே தீம் தான் வச்சுருக்கான். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த 2 தீமில் எது வேணால் வச்சுக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வேறு என்ன இருக்குது, ஷிஃப்ட் இண்டிகேட்டர். ஸோ ஷிஃப்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்ன்னு இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேவ் செட்டிங்ஸ் என்னென்னா அப்படின்னா உங்களுக்கு 7500 பார்த்தீங்கன்னா பைக் எடுக்கும்போது கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா RPM அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா காமிக்கும். அது பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி 6000 வச்சுக்கலாம், இல்லைனா 8000 வச்சுக்கலாம், இல்லை 9000 வச்சுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இது பாருங்கள் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ ஆன் ஆஃப் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனும் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா TFT டிஸ்பிளேக்கு பார்த்திங்கன்னா ஒர்த்தபுளான காஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா GSTலாம் நிறைய குறைஞ்சிருக்குங்க. ஸோ அதை பற்றி பார்த்திங்கன்னா பைக் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். MT-15லேயே உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டியூக் 160க்கு ஸோ MT-15 பயங்கரமான ஒரு காம்படிட்டராக இருப்பாங்களா இல்லையான்னு அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே ரைட் பண்ணலாங்க. ஸோ பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்க ரெடியாக இருக்கீங்களா? இது பார்த்தீங்கன்னா பைக்கோட ஐடியல் சவுண்ட். ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட ஐடியல் சவுண்டுங்க. பைக்கை த்ராட்டில் பண்ணுறாருங்க.
வாவ், சூப்பராக இருக்குல்ல. இன்னொன்று என்ன தெரியுமாங்க, பைக் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குல்ல. ஸோ நமக்கு கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். ஸோ பைக்கு குட்டியாக இருக்கனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் அடிக்கலாம். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு குட்டியாக இருக்குல்ல பைக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாமா? எனக்கு இந்த பைக்கோட மிரர்லாம் பார்க்கும்போது மாட்டு கொம்பு ஃபீல் வருதுங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்குது பார்க்குறக்கே. ரொம்ப மிரர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டி அப்படியே மெதுவாக ட்ரைவ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஸோ பைக் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபஸ்ட் சர்வீஸ் கூட போகல, 931 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டியை பார்த்து ஹேண்டில் பண்ணுவோம். ரொம்ப ஸ்பீடாலாம் போக வேணாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடு போகுது, ஸோ பைக் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸோ எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ ஆஃப் ரோடிங் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பைக்கோட பிரேக்கிங், ஸோ அந்த ஸ்பீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். இருங்க அப்படியே திருப்பி பார்க்கலாமா? ஸோ உங்களுக்கு ட்ரெயினிங் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சி டியூக்காக இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். வெயிட்டாக இருக்கும்போது உங்களுக்கு திருப்பறக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா வெயிட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா இல்லை. மேக்ஸிமம் இந்த பைக்கோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 140 to 150 kgக்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் வீடியோலேயே, அந்த விவிஏ பவர் ஆக்டிவேஷன் ஆகலாங்க. ஸோ அதை காமிக்கிறேருங்க. பைக்லேயே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ்லாம் எல்லாமே சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹார்ன் பட்டன் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பறக்கலாமா? உங்களுக்கு சொன்னேன்லங்க அந்த விவிஏ பவர் ஆக்டிவேஷன் ஆகுன்னு. வாவ், ஐயோ செம ஸ்மூத்தாக இருக்குங்க. ஹைட்டாக இருக்கவங்களுக்கு சரி, ஸோ கூடையாக இருக்கவங்களுக்கு சரி இந்த பைக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோடு ப்ரைஸும் கம்மியாகும். ஹைவே வந்தாச்சு, ஹைவேயில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஓட்டி பார்ப்போம் எவ்வளோ போகுது. ஸோ உங்களுக்கு பிரேக்கிங்லாம் எப்படி இருக்குது, ஆஃப் ரோடிங்லாம் எப்படி இருக்குது எல்லாமே சொல்கிறேன். அடாடாடா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே ஓகே, பைக்கு போகும் போலங்க. அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா 110 ரீச் ஆகுதுங்க. இது பைக்காக இருக்கனால பார்த்தீங்கன்னா நம்ம வெரைட்டி ஓட்ட வேணாம். ஸோ நீங்கள் இப்போ MT-15 2025 மாடல் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட பைக் எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பைக்கு கட் அடிச்சு ஓட்டுறதுக்கு ஸோ அந்த கார்னரிங்லாம் பயங்கரமாக இருக்குது. வாவ் வாவ், பிரேக்கிங் பயங்கரம்ப்பா. அடா 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 அடா, அப்பா என்ன பவர்ரா. இங்கே பாருங்க, அசால்ட்டாக 110 ரீச் ஆகுது. ஓகே, இதுக்கு மேலே வெரைட்டி ஓட்ட வேணாம். என் கையும் கேட்க மாட்டேது, ஸோ என்னோட அந்த மனசும் கேட்க மாட்டேது. ஓகே, ஸோ இது புது பைக்காக இருக்கனால நம்ம ரொம்ப வெரைட்டி ஓட்ட வேணாங்க. ஒன்று முக்கியமாக தெரிஞ்சுக்குங்க, பைக் எடுத்து புதுசில் பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் இன்ஜின் செட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடித்து வெரைட்டி ஓட்டாதீங்க. அப்படி ஸ்டார்டிங் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிகிறக்குள்ளேயே நீங்கள் அடித்து வெரைட்டி ஓட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மைலேஜ் பயங்கரமாக ட்ராப் ஆகும். இதுவே நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் அடித்து வெரைட்டி ஓட்டினீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எடுத்த புதுசுலேயே நீங்கள் அடித்து வெரைட்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகுங்க. இந்த ஷிஃப்ட்டு கீர் பார்த்திங்கன்னா டவுன் பண்ணுறது, அப் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஜிஎஸ்டி பற்றி பேசணும்னு நினச்சேன். ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் ரோடு ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா பைக் கம்மியாக இருக்குது. 350 சிசிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பைக் எல்லாமே ரேட் அதிகம் பண்ணிட்டாங்கங்க. ஸோ இப்போ 390 டியூக்கெலாம் எடுத்தீங்க, 390 ஆர்சிலாம் எடுத்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் எங்கேயோ எகிரிருச்சு. ஸோ டாப்புக்கு போயிடுச்சு. கண்டிப்பாக டியூக் 390 லவர், ஆர்சி 390 லவர்லாம் இருப்பீங்க. ஆனால் இப்போலாம் ப்ரைஸு ஸோ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துக்கு போயிடுச்சு. கீரை கட் பண்ணுறதாச்சோ இல்லை ஷிஃப்ட் பண்ணுறதாச்சோ ரொம்ப சூப்பராக இருக்குப்பா. வாவ், என்ன பவரு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பில்லியன் சீட்டரை விட ரைடர் சீட்ரு பெட்டராக இருக்குங்க. ஏன்னா பைக் பார்க்கவே குட்டியாக இருக்குல்ல. ஸோ அந்த சீட்டு பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட்டு கம்மியாக கொடுத்துருக்காங்க, ரைடர் சீட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க.
ஏறுங்க, உங்களுக்கு நான் வந்து செகண்ட் தீமில் வச்சு ஓட்டி காமிக்கிறேன். ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு ஸோ உங்களுக்கு தீம் செலக்ட்னு வருதுங்களா, அதில் வந்துட்டு இப்போ தீம் 2ல் இருக்குது. நம்ம தீம் 1 வச்சு ஓட்டி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தீம் 1ல் வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்து செக் பண்ணுவோமா. ஐயோ, தீம் 2ல் வச்சு ஓட்டும்போது அந்த ஆர்பிஎம் பவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. இதுவே தீம் 1ல் வச்சு ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் பவர் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தீம் 2 விட தீம் 1 நல்லா பெட்டராக இருக்குங்க. ஸோ அந்த ஆர்பிஎம் சவுண்டுக்கும் நம்ம பைக் ஓட்டுறக்கும் அந்த ஒரு வைப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குது. அப்பா, உங்களுக்கு பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 85 ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த 85 ரேஞ்சில் போகிற மாதிரியே ஃபீல் இல்லைங்க. ஸோ அந்த காற்றா பைக் அப்படி இழுத்துட்டு போகுது. ஓகேங்க, ஸோ பைக்கை பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் ஓட்டி காமிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் ஓட்டி காமிக்கிறேன். உங்களுக்கு பைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்ரேஷன் ஆகுதா இல்லை கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி சொல்லிடுறேங்க. பைக் லைட்டாக பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்குது. ஸோ ஆஃப் ரோடிங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசாலாம் செட் ஆகாது. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. பட் ஓகே, நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸோ 155 சிசியில் 140+ போகிற பைக்கு அப்படின்னா MT-15 அண்ட் R15 சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பைக்கு பவராக இருக்குது. ஸோ அந்த பிரேக்கிங்கும் சரி, அந்த டாப் ஸ்பீடும் சரி அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இருங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் மட்டும் அடித்து காமிக்கிறேன் எப்படி நிற்குன்னு பாருங்கள். ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அடித்த ஸ்பாட்லேயே நிற்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த பைக்கை போயிட்டு கண்டிப்பாக பிடிச்சிவிங்க. ஷோரூம் போயிட்டு கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். நீங்கள் இந்த பைக்கை ஓட்டி பார்த்தாலாம் பிடிக்க தேவையில்லை, நீங்கள் இந்த பைக்கை பார்த்தாலே உங்களுக்கு பிடிச்சிரும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பழைய பைக்கோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ TFT டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த பைக்கை தாராளமாக எடுக்கலாம். அண்ட் இந்த பைக்கோட ஆன்ரோடு ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 2.25 lakhs வருது. ஸோ இந்த பைக்கு ஒர்த்தாலேயே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சிலஃபே, ஸோ இந்த பைக்கோட ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி, பைக்கோட மைலேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு, ஸோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பைக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷோரூம் போயிட்டு ஒன்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெல் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து எனக்கு தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. மறக்காம இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் MT-15 லவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ லவ் யூ ஸோ மச். எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. தர்மம் தலை காக்கும், தலை சுமை காக்கும். எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ. லவ் யூ ஸோ மச். பாய்ங்க.